வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்? இன்னைக்கு என்னன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 147 கோடி பேர் இருக்கிறோம். இருந்துமே வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஏன் நம்மளால பிரகாசிக்க முடியல? என்ன காரணம்? காரணிகள் என்ன? ரெண்டாவது என்ன பண்ணுனா வாய்ப்பு இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா கவர்மெண்ட்டு ஜிடிபியில் வந்து மற்ற நாட்டுகளோட போட்டி போட வேணும்னு நினைக்குது. 3வது இடம் 4வது இடமெல்லாம் இருக்கிறோம். நம்ம 2வது இடம் வரணும், ஃபஸ்ட்டு இடத்த நோக்கி போகணும்னு நல்லா திட்டங்களை தீட்டிகிட்டு இருக்கிறாங்க. மெடிக்கலில் பார்த்தாலுமே நம்ம முன்னேறி மெடிக்கலு, டிஃபென்ஸு பார்த்திங்கன்னா இந்த நாசா மாதிரி விஞ்ஞான துறையிலையும் நம்ம முன்னேற வேணும்னு இஸ்ரோவுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸ்போர்ட்ஸில் மட்டும் ஏன் நம்ம ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம்? சொற்ப அளவில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸை தவிர்த்து கிரிக்கெட், ஹாக்கி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 20% கூட அதுக்கு ஃபேமஸ் இல்லை. மேஜர் கிரிக்கெட் மட்டும்தான் இந்தியாவில். அது என்னன்னா ஜி, இப்போ ஒலிம்பிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 147 crore மக்கள் இருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கியிருக்க மெடல் வெறும் 41 மெடல் தான் வாங்கியிருக்கோம். இவ்வளவு நாள் நடந்த ஒலிம்பிக்ல 147 கோடி பேரை வச்சுட்டு வாங்கின மெடல் என்ன எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 41. ஆமாம், அது வந்து தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெங்கலப்பதக்கம், இந்த மூணையும் சேர்ந்து 41 தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இதே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனு, அவன் வந்து 141 கோடி மக்களை வச்சுட்டு அவன் கிட்டத்தட்ட 800 மெடல் வாங்கியிருக்கான். அதுக்கு அடுத்தது ரஷ்யாவுக்கு வந்தீங்கன்னா ரஷ்யா வெறும் 14 கோடி மக்கள் தான் இருக்கான். அதிகபட்சம் போட்டீங்கன்னா 16 கோடினே வைங்க. வச்சாலுமே அவன் கிட்டத்தட்ட 500 மெடல் வச்சிருக்கான். அவன் 500 மெடல் அவன் வச்சிருக்கான். அதே யூஎஸ் தான் இருக்கிறதுலே டாப்பு. அவன் கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி மக்களை வச்சுட்டு 35 கோடி மக்கள் தான் இப்போதைக்கு டேட்டால வந்திருக்கு. 35 கோடி மக்கள் வச்சுக்கிட்டு அவன் கிட்டத்தட்ட 3000 மெடல் வாங்கியிருக்கான். ஆயிரக்கணக்கில் போயிட்டாங்க. நம்ம 100 தாண்டி டச் பண்ணாம இருக்கு. ஆமா. ஸோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கின பிற்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஜென்ரேஷன், நம்ம தாத்தாக்கள் ஜென்ரேஷன் வந்து வாழ்வாதாரத்துக்கு போராடிட்டு இருந்தாங்க. விவசாயம் செஞ்சாங்க, அங்கங்கே கிடைச்ச வேலைகளில் இது பண்ணிட்டு அவங்களுடைய மகன்களை வந்து படிக்க வச்சுட்டு கொஞ்சம் எஜுகேஷனில் தான் கவனத்தை செலுத்தினாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க ஃபுல்லாக ஒர்க்கில் ஃபுல்லாக ஃபோக்கஸாக இருந்தாங்க. அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே எஜுகேஷன்ஸ்குள்ளே போயிட்டு. கரெக்டு. ஸோ இன்னும் ஸ்போர்ட்ஸு அதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதுக்குள்ளே இன்னும் மூவ் பண்ணலை. எல்லாரும் சாப்பாடு அவங்களுக்குள்ள வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு அதை பெருக்கிறதுக்கு ஒரு ஜென்ரேஷன் ஓடிடுச்சு. அடுத்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக எஜுகேஷனு, படிக்கணும், படித்தாதான் நெக்ஸ்ட் நம்ம லைஃப் இதாகும். சுதந்திரம் வாங்கி 2வது ஜென்ரேஷன் என்னன்னா, பெண்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் முழு ஈடுபாடோடு இருந்தாலுமே அந்த பெண்களுக்கு கல்யாண வயசானா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படி வந்து மணமகன் வருவான், ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முன் வருவான்ட்டு பயந்துட்டு பெண்களை வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணுறத ரொம்பவுமே கம்மியாக இருந்தாங்க. அது இப்போவுமே கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் அது வந்து மாறி வந்து. ஸோ அந்த இது வந்து இன்னும் மாறணும். அப்புறம் இப்போ இருக்கிற மீடியா வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கணும். எல்லா ஸ்போர்ட்ஸையுமே ஒரே சரியளவு இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் இந்தியா வந்து ரன்னர்ஸ் அப்பாக வந்தாவே ஃபர்ஸ்ட் பேஜில் போடுறாங்க ஹெட்லைன்ஸில். பார்த்தீங்கன்னா மற்ற விளையாட்டில் வந்து தங்கப்பதக்கம், உலக அளவில் நடக்கிற போட்டிகளில் தங்கப்பதக்கத்தை வாங்கிட்டு வந்தாலுமே பின்பக்க, அதாவது பேப்பர்லேயே இருக்கிற கடைசி பக்கத்தில் ஒரு குறுஞ்செய்தியாக போட்டுறாங்க. இத்தனையோடு பாக்ஸ், அது விளம்பரம் மாதிரி. நான் ஒரு இன்டர்வியூ கூட பார்த்தேன். இவர் தலைவாசல் விஜய் வந்து ரொம்ப கஷ்டமாக சொல்லியிருந்தாரு. அதாவது மகன் வந்து ஒரு நாட்டுக்கு போய் நீச்சலில், அதாவது ஸ்விம்மிங்கில் வந்து கிட்டத்தட்ட சில்வரோ கோல்டோ வின் பண்ணிட்டு வந்து இறங்குறாரு ஏர்போர்ட்டில். அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அவங்க அப்பா மட்டும் தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த பையன் வந்து கேட்டிருக்கேன், எப்போ நான் இந்தியாவுக்காக தானே ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், என்ன ரிசீவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த ஸ்போர்ட்ஸுக்கான மரியாதையே இங்கே வந்து கொடுக்கறது இல்லை இங்கே உள்ள மீடியாவோ. அப்புறம் இன்னொன்று என்னங்கன்னா, ஒலிம்பிக்ஸில் வந்து எத்தனை ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குதுங்கிற ஒரு அவேர்னஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொற்பளவில் தான் தெரியும் ஸ்போர்ட்ஸில் மொத்தம் எத்தனை இருக்குது. ஆமாம், அது வந்து இப்போ நம்ம எஜுகேஷன் வைஸ் அப்படியே போயிட்டதுனால இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்கும்போதே நம்மளுக்கு எத்தனை கேம்ஸ் தெரியும் ஒலிம்பிக்ஸில் இருக்கிற கேம்ஸு.
எனக்கு ஷார்ட் புட்டு, ஜாவ்லின் த்ரோ இருக்கும் தெரியும், அத்லெட்டிக்ஸ் இருக்கிறது தெரியும், ஆமா ஃபுட்பால் இருக்கு தெரியும். மற்றபடி பெருசா அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அது நாலேஜ் இருந்தாலுமே நம்மளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அந்த அளவுக்கு ஸ்டாஃப்ஸோ இல்லை, அந்த அளவுக்கு அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு ட்ரைனர்ஸோ, அதை நெக்ஸ்ட் இடத்துக்கு கொண்டு போறதுக்கே ஆளுக்கு அந்த அளவுக்கு இந்தியாவில் ஃபெசிலிட்டிஸோ இந்தியாவில் எதுவுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு கிரவுண்டு ஒதுக்கி வச்சிருக்கிறோமோ. கிரவுண்டு ஒதுக்குனாலும் ஜி கிரவுண்டுக்கு விளாடுறதுக்கு ஆட்கள் வேணும்ல ஜி. இப்போ ஒரு கிரவுண்ட் இருக்குது, ஒரு இண்டோர் ஸ்டேடியமோ ஒரு அவுட்டோர் ஸ்டேடியமோ இருக்குது, அங்க விளையாடுறதுக்கு ஆளுக்கு, அதாவது இப்போ ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் எடுத்துக்கோங்களேன், ஒரு செத்துக்கான இடமா இருக்கும், அங்க எவன் எந்த டீம்னு தெரியாத அளவுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க. கிரிக்கெட்டுக்கு மட்டும் பாப்புலாரிட்டி இங்க இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இப்போ ஒரு சின்ன இடம் இருந்தாலே அங்க ஒரு 10 மேட்ச் நடந்துட்டு இருக்கும் அட் அ டைம்ல, 10 பேர் விளையாண்டுட்டு இருப்பான் ஒரு சின்ன கிரவுண்ட்ல, 10 டீம் விளையாண்டுட்டு இருக்கும். எவன் எந்த பிச்சு, எவன் எந்த டீம், எவனுக்கு எது பவுண்டரினே தெரியாம விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா இதே இது நீங்க ஒரு ஸ்டேடியம், ஒரு இண்டோர் ஸ்டேடியமோ ஒரு அவுட்டோர் ஸ்டேடியமோ நீங்க போனீங்க அப்படின்னா அங்க வந்து விளையாடுறதுக்கு முதல் இன்ட்ரெஸ்டான ஆட்கள் ரொம்ப கம்மி. மற்ற விளையாட்டுகளுக்கு மற்ற விளையாட்டுகளுக்கு வந்து ரொம்ப ஆள் கம்மி. அத்லெட்லயோ இதுலயோ வந்து ஆட்கள் கம்மி. அதை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போற ஆட்களும் கம்மி. இப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறாங்க அப்படின்னா அது ஃபுல்லா போகுதா, அதுவும் பெரிய டவுட். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சரியா இல்ல. ஸோ அது ஃபுல்லா போகுதா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்கா டெவலப் பண்றாங்களா? ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாலும் எத்தனை பேர் வந்து விளையாடுறாங்க? இப்போ வந்து கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் ஒதுக்குதுன்னா அந்த அமௌண்ட்டுக்கான கன்சியூமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து தான் அதுக்கான அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அது எத்தனை பேருக்கு போய் நன்மை பயக்குது அப்படின்னு பார்த்து தான் அதுக்கான ஒரு அமௌண்ட்டை அலோகேட் பண்ணுவாங்க. அதனால நம்ம ஆர்வமாக இருந்து நம்ம அதிகமாக விளையாட ஆரம்பிக்கும் போது தான் கவர்மெண்ட்டும் இன்னொரு சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இருக்கிறவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்களா பார்த்தாங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஃபெடரேஷன்ஸும் சரி, இங்கே இருக்கிற கவர்மெண்ட் இதுவும் சரி, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியும் சரி, ஆமாம் யாருமே வந்து அந்தளவுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் அவங்க கொண்டு போகணும் அப்படிங்கறத பார்க்காம, அப்படிங்கிறது இல்லை. திட்டங்கள் இருக்குதானா சரியா ஒன்றும் வந்து சேரல. இருக்குது, பட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் ஒழுங்கா பண்ண முடியாங்க. அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை கொண்டு போக லெவல்ல கொஞ்சம் ஃபெயிலியரா தான் இருக்குது. கொண்டு போக முடியாங்க. இங்க நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் பார்த்து ஒதுக்குறது, நிறைய நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறது, லேடிஸ்க்கான கரெக்டான இதை கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸும் நிறைய இதுவும் பண்றதுனாலயே இந்தியாவில் இது ஒரு பெரிய பின்னடைவாகவே அமைப்பையோ ஏற்படுத்த வாய்ப்பு இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. பாத்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. மற்ற விளையாட்டுல, நான் கிரிக்கெட் தவிர மற்ற விளையாட்டுகள்ல ஸ்டேட் லெவல்ல பிரகாசிக்கிற வீரர்கள் வந்து சர்வதேச லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்க முடியறதில்ல. சப்போஸ் இப்ப ஆசியா லெவல்ல பாத்தீங்கன்னா தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வர இந்தியர்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஆசியா லெவல்ல வந்து கேம்ஸ், ஏசியன் கேம்ஸ் நடத்துறாங்க. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஆசியன் கேம்ஸ் நடைபெறுது. அதில் வந்து தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெங்கலப்பதக்கம் வாங்கிட்டு வர வீரர்கள் அதோடைய அவங்களுடைய போட்டியை மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. இன்டர்நேஷ்னல், உலக அளவில், ஆசியா லெவலில் மட்டும் பிரகாசிக்கிறாங்க. அடுத்த லெவலுக்கு போகிறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து பண ரீதியாகவும் கோச்சஸ், சரியான கோச்சஸ், பயிற்சியாளர், இவையெல்லாம் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்பான்சர் மூலமாகவோ வந்தால் தான் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஸ்பான்சர்ஷிப் பிரச்சனை தான். வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்ஸ் லெவலுக்கு போக முடியும். பார்த்தீங்கன்னா ஏசியன் இப்போ ஒலிம்பிக்ஸ்க்கு போகிற கட் ஆஃப் என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, ஏசியன் கேம்ஸில் வந்து தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெங்கலப்பதக்கம் வாங்குறவி வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக் குவாலிஃபை ஆகுறாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெங்கலப்பதக்கம் வாங்கிட்டு ஒலிம்பிக்ஸ்க்கே அவங்களால போக முடியறதில்ல. ஃப்ளைட் டிக்கெட்டும் கூட அவங்களால வாங்க முடியாத அளவுக்கு தான் இங்கே பொருளாதார சூழ்நிலை இருக்குது. அது என்னன்னா, அது கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். இவங்க வந்து ஜஸ்ட் வந்து இப்போ சப்போர்ட் பண்றதை விட அதை அங்கீகரிக்கணும். இப்ப அவன் ஜெயிச்சு வாரான் அப்படின்னா நீங்க அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கீங்க? அவனை ஒரு நாள் ஒரு பிரபலமா கொண்டாடுறீங்களோ இல்லையா, அவனை அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு அவனை எப்படி கொண்டு போறது, அவனை எப்படி டெவலப் பண்றது? இங்க நீங்க விராட் கோலிக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸையே ஒரு இன்னொரு அத்லெட்டிக் பிளேயர், இப்போ ஜாவ்லின் த்ரோல இவர் இருந்தாரு நீரஜ் சோப்ரா, அவருக்கு நீங்க என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? சோ அந்த ஒரு 1 இயர் 2 இயர்ல நீங்க அவரை பெருசா பேசுறீங்களோ இல்லையா, அதுக்கப்புறம் அவரை கண்டுக்கவே முடிக்கீங்க. சோ இங்க வந்து நீங்க எப்படி இருக்கணும்னா, இப்போ அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆசியா போட்டி அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு மெடல் வாங்குறவை வந்து
மற்ற நாட்டுகளில் போய் மாத கணக்கில் தங்கி இருந்து அங்கே சர்வதேச அளவில் பயிற்சியாளர்களோட ஸ்டே பண்ணி பயிற்சி எடுத்துட்டு தான் ஒலிம்பிக்ஸில் போய் அங்கே உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாம் பங்கேற்க முடியும். அதுக்கு வந்து பண ரீதியாக ரொம்ப செலவாகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு நிதி ஒதுக்கணும், சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று, இப்போ இந்தியா வந்து நீங்க வின் பண்றதை விடுங்க, ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட்டே பண்றது கம்மி. இப்போ ஒரு 100 கேம் இருக்கு, இல்ல ஒரு 80 கேம் இருக்கு. பார்ட்டிசிபேஷனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல அந்தந்த பிராந்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச போட்டிகள் நடக்கும். இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆசியன் கான்டினென்ட்ல இருக்குது. ஆசியா லெவல்ல நீங்க ஏதோ ஒரு பதக்கம் வாங்கினா தான் ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் ஆவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாக்ஸிங் இருக்குது, இல்லைன்னா வந்து வில்வித்தை போட்டி இருக்குது, அப்படி இல்லைன்னா மல்யுத்த போட்டி இருக்குதுன்னா ஆசியா அளவுல நடக்கிற போட்டிகள்ல நீங்க ஏதோ ஒரு 3 பதக்கத்துல ஏதோ ஒரு பதக்கம் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக் குவாலிஃபையர் ஆகிறீங்க. நாம் அது வரைக்கும் வரோம், ஆசியா போட்டி அளவுக்கு வரோம். ஆனால் அதையும் கடந்து ஒலிம்பிக்ஸில் போய் பங்கேற்க முடியுது, ஆனால் முடியறதில்லை. ஏன்னா இவருனால கன்டினியூ பண்ண முடியறதில்ல. இவருக்கு வந்து பொருளாதார சூழ்நிலைனால வந்து 24 மணி நேரத்தில் வந்து ஒரு 2 மணி நேரம் கூட அந்த பயிற்சியில் ஈடுபட முடியறதில்ல. வேற வேலையில் இருந்தால் தான் அவர் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுங்கிறதுனால வந்து பயிற்சியை விட்டுறாரு, அந்த போட்டியை வந்து கன்டினியூ பண்ண விட்டுறாரு. அந்த மாதிரி குவாலிஃபை ஆகி எத்தனையோ பேர் போகாமல் இருக்கிறாங்க ஒலிம்பிக்ஸில். அதான் பண்ணா நான் வந்து நம்ம குவாலிஃபை ஆகிறதுக்கு அது ஒன்று. இப்போ ஏஷியன் கேம்ஸ்ல அப்படி பார்த்தா எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? ஏஷியன் கேம்ஸ்ல ஒரு 80 கேம்ஸ் இருக்குன்னா அதுல எத்தனை கேம்ல இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுது? மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா ஒரு 60-65 கேம்ஸ்க்குள்ள தோராயமா சொல்றேன் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பட் பதக்கம் வாங்குற அளவுக்கு எத்தனை வீரர்கள் இருக்கிறாங்கன்னா அது சொல்ல அளவுல தான் இருக்கிறாங்க. இல்ல ஜி, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்குன்னா அதாவது சும்மா நம்ம போய் 10வது நிக்கிறது வேற. அந்த அளவுக்கு நான் சொல்லல, ஒரு 3rd பிளேஸ் 2nd பிளேஸ் வர்ற அளவுக்கு நீங்க எஃபிஷியண்டா இருக்கீங்களா? ஸோ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட யாருமே இல்லையா? 147 கோடி பேர் இருக்கிற ஒரு இந்தியாவில் ஒரு அத்லட்டிக் பர்சன் யாருமே ரன்னிங்ல இருக்காங்களா? அந்த அளவுக்கு பேர் சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து உள்ள ஒலிம்பிக் போற அளவுக்கு ஆள் யாரும் இல்லையா? ஸோ அதை தேடி தானே நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதான் சொல்றேன், நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள இது வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்து வரணும். நீங்க ஸ்கூல் லெவல்ல தான் ஒன்றும் சொல்றதே கிடையாது. இங்க எவ்வளவு பேருக்கு எத்தனை கேம்ஸ் இருக்குன்னே தெரியாது. நீங்க அவ்வளவு பேரும் படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? எஜுகேஷனுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஸ்போர்ட்ஸுக்கும் ஈக்குவலா கொடுக்கலாம். ஆமா, கவர்மெண்டே வந்து என்ன பண்ண வேணும்னா ஸ்கூலுக்கும் காலேஜஸ்க்கும் இந்த மாதிரி கிரவுண்டு இருக்கணும், இதெல்லாம் கட்டாயப்படுத்தணும். இருக்குதுன்னு நினைக்கிற சட்டங்கள் இருக்கலாம். ஆக்சுவலா இப்போ வந்து என்னன்னா இவரு தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மூவ் நினைக்கிறேன் இப்போதைக்கு. அது என்னன்னா எல்லா கிளாஸும் வந்து இப்போ வந்து 5 நாள் 8 மணி நேரம் அப்படின்னா நான் 40 ஹவர்ஸ் 40 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட 32 ஹவர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து கிளாஸஸ் நடத்தணும். மீதி 8 ஹவர்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோ இல்லை வேறு ஏதாட்டும் ஒரு க்ரோத்துக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக பிடி பீரியடை கட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல மூவ் தான். ஆனால் இருந்தாலும் இதை வந்து எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணுறாங்க, இது கண்டிப்பாக அது கட் பண்ணாமல் நடக்குதா? ஸோ அதை வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் கொஞ்சம் அதுக்கப்புறம் கிரவுண்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் இல்லையோ பக்கத்தில் காலி இடம் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொண்டு போனாதான் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமாவது இது கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கீழேருந்தே இதை வந்து பேஸ்மெண்ட்டை கரெக்டாக நம்ம மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆமாம் கீழேருந்து நீங்கள் கொண்டு வந்தால் தான், அதாவது கீழே ஸ்கூல் படிக்கும் போதே எல்லாருக்கும் இவ்வளோ கேம்ஸ் இருக்குது ஒலிம்பிக்ஸில், இதுக்கு இந்த ரூட் இருக்குது, இங்கே நீ பிச் பண்ணினா நீ அங்கே வந்து நீ க்ரோத் ஆகலாம். ஸோ இந்த ரூட் இருக்குது, இந்த ரூட் மேப்லாம் நம்மளுக்கு யாருக்குமே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதை வந்து கைட் பண்ணுறதுக்கு கரெக்டாக கவர்மெண்ட் வந்து ஒரு ரூட் மேப் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நிறைய அத்லெட்ஸோ நிறைய ஒலிம்பிக் மெடலும் இந்தியாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ப்ரைவேட் அளவில் அகாடமி இருக்குது ஸ்போர்ட்ஸ்க்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு வீராங்கனையோ போய் அது அந்த அகாடமியில் போய் சேர்ந்து பயிற்சி எடுக்க முடியுமானா எல்லாத்தினாலேயும் முடியாது. அந்த ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ உண்மையாக திறமை கண்டறிதல்
பண்ணி அவையில வந்து டியூன் பண்ணி சரியான பயிற்சி அதை வந்து கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் வந்து ஓன் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அந்த பிளேயரை க்ரூம் பண்ணி அவங்க தான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். ஸோ அது கொண்டு போகணும் கண்டிப்பா. மீடியா வந்து கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து மீடியா வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்கு ஈக்குவலா கொடுக்கணும். அப்பதான் ஸ்பான்சர்ஷிப் வரும். இப்போ வந்து ஒரு கேமை சுத்தி பணப்பழக்கம் ஜாஸ்தியா இருக்குன்னா எல்லாரும் அதை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ கிரிக்கெட் வீரர் வந்து ஒரு வீரர் வந்து 10 பிராண்டோட நேமா ஒரு ஜெர்சில போட்டிருக்காரு. ஸோ அதை சும்மாவா போட்டிருக்காரு, அது ஃபுல்லா ஸ்பான்சர்ஷிப், அது ஃபுல்லா துட்டு. அவரை அந்த பிளேயருக்கு மேல இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இவ்வளோ காசு வருது, இவ்வளோ பேர் ஸ்பான்சர்ஷிப் பண்றாங்க. ஸோ அது அந்த கேமை சுற்றி அவ்வளோ காசு புழங்குறதுனால மீடியா எல்லாம் அவ்வளோ கவரேஜ் பண்ணுது. அப்போ அந்த கேமுக்கு தனியாக ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்குது. அந்த கேம் மட்டும் இந்தியாவில் தனியாக தெரியுது ஒழிய மற்ற கேம் எதுவுமே அந்த அளவுக்கு மீடியா ஏன் ஒரு ஸ்போர்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அத்தனை மக்களுமே அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மேலதான் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால ஏன் பாக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்க இருக்கீங்க உங்க ஜெர்சில நான் என் பிராண்டை போடுறேன், அதை ஒரு கோடி பேர் பார்த்தாதான் எனக்கு லாபம். ஸோ அப்போ அதை மீடியா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு வேற ஏதாவது கேமு, அந்த கேம்ல நான் ஸ்பான்சர்ஷிப் பண்ணல, இப்போ அந்த கேம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணாத கேமை போய் ஒரு மீடியா கவர் பண்ணாது. ஏன்னா அதை வச்சு அங்கே ஒரு பணப்புழக்கம் இல்லை. ஸோ எப்போவுமே அந்த பணப்புழக்கம் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் மீடியா வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப தப்பு. ஏன்னா அவனோட பிஸ்னஸ்க்கு என்ன ஹெல்ப் பண்ணுதோ, இப்போ அவன் பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டை 10 பேர் பார்த்தா தான் அவனுக்கு வந்து காசு. அதனால அவன் மொத்தமாக உட்காந்து கவரேஜ் பண்ணுறான். மீடியா கவரேஜ் பண்ணி அந்த பிராண்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஓவருக்கு 4 விளம்பரம் போடுறான், அவ்வளவும் ஒரு ஓவருக்கு கேப். ஆமாம், அவன் 4 விளம்பரம் போடுறான், 4 விளம்பரமும் காசு. ஒரு விளம்பரத்துக்கு 10 செகண்ட் ஓட்டல், 4 விளம்பரம் 40 செகண்ட். அதுதான் சொல்கிறேன், எல்லாமே பணம். நீங்கள் அதுக்கு மட்டும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணாமல் கஷ்டப்படுற மக்களுக்கு உண்மையிலே திறமையை வச்சுட்டு நிறைய பேர் இருக்கான், அவனுக்குலாம் ஸ்பான்சர்ஷிப் பண்ணி தனியார் ப்ரைவேட் ஸ்பான்சர்ஷிப் பண்ணலைனாலும் கவர்மெண்ட் வந்து அதை முன்னெடுத்து கொண்டு வரணும். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரக்யானந்த் தான் உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 செஸ் பிளேயரை வந்து வெற்றி கண்டு இந்தியாவுக்கு நற்பெயரை சேர்த்திருக்கிறாரு. அவருடைய தங்கையும் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாளிதழ்லையுமே பெருசாக வரல, பின்பக்கத்தில் தான் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தலைப்புச் செய்தியாக கொண்டு வர வேணும்னு சர்க்காரே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லணும். இந்த மாதிரி மீடியாக்கெல்லாம் எந்த ஒரு விளையாட்டையுமே நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிட வேண்டாம். யார் தங்கப்பதக்கம் வாங்கினாலும் சர்வதேச அளவில் நீங்கள் மெயின் பேஜ்லேயே போடுங்க, அப்போ தான் பாப்புலாரிட்டி பண்ண முடியும். வந்து கவர்மெண்ட் அளவுலையும் பாப்புலாரிட்டி பண்ணித்தான் ஆகணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலிங் லெவல்லையே மக்கள் வந்து தங்களுடைய மகனையோ வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில எல்லாம் வந்து தயக்கம் இல்லாம வந்து பங்கேற்க வைப்பாங்க. ஆமா, இப்போ உங்களுக்கு அதுல ஃபியூச்சர் இருக்குன்னு தெரிஞ்சாதான் பேரண்ட்ஸ் வந்து அதுல வந்து விடுவாங்க. டேலண்ட் இருக்குதும், ஸ்கில்ஸ் இருக்குதும், ஃபியூச்சரும் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் பேரண்ட்ஸ் வந்து விடுவாங்க. இப்போ அதுல ஃபியூச்சரே இல்ல அப்படின்னு தெரிஞ்சா வந்து எந்த பேரண்ட்ஸுமே விட மாட்டாங்க. அதனாலதான் எல்லாரும் எஜுகேஷன் படிச்சுட்டு டாக்டரப்போ யாருமே ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ரீசன் இதுதான். நீ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டு இல்லை ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு உனக்கு இன்கேஸ் அந்த தயக்கம் இருக்குதுன்னா அவைய ஆல்ரெடி வந்து தாழ்ந்த பொருளாதாரத்துல இருந்துதான் நடுநிலைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே மறுபடியும் வந்து விளையாட்டுல பங்கேற்று மறுபடியும் குடும்பம் வந்து தாழ்ந்த நிலைக்கு போனா மறுபடியும் பூம் பண்றதுக்கு கஷ்டம். 2 ஜெனரேஷன் கேப் ஆயிரும். ஏன்னா இப்போ ஒரு 10 வருஷம் ஒருத்தன் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கான அங்கீகாரத்தை இந்த கவர்மெண்ட் தரலையோ இல்ல அவனால அந்த இலக்கை அடைய முடியலன்னா அவனுக்கு அந்த 10 வருஷம் வேஸ்ட். அந்த 10 வருஷம் அவனோட எக்கானமி ஃபுல்லா லாஸ் ஆகும். ஸோ அந்த ஃபியூச்சர் வந்து இருக்குது, நம்மளுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணி தரும், இவங்க ஸ்பான்சர்ஷிப் பண்ணி இவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இவங்க கொண்டு போவாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவனை ஃபுல்லா இறக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ட்ரையல் மாநிலங்கள் அளவில் செலெக்ஷன் ட்ரையல் நடக்கிற போது இப்போ இந்தியாவில் வந்து 36-37 மாநிலங்கள் இருந்தால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கோட்டா அளவில் எடுக்கிற போது அந்த இடத்துலையுமே ஏதோ ஒரு சில குளிர்வடிகள் நடந்து திறமையான வீரரை வந்து செலக்ட் பண்ண முடியாத, தேசிய அளவில் தேசிய அணிக்கு செலக்ட் பண்ண முடியாமல், திறமை இருந்தும் செலக்ட் பண்ண முடியாமல் எத்தனையோ பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க.
அது நிறைய பிரச்சனைகள், நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. இந்த கோட்டா அடிப்படையிலும் இருக்கக்கூடாது. யாருக்கு ஸ்கில்ஸ் இருக்கோ, யாருக்கு திறமை இருக்கோ முதல் திறமை அடிப்படையில் போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, சவுத் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டா இருக்குதுன்னா ஒரு கோட்டா ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேணும்னு பார்க்காதீங்க. இங்கே நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸு அவன் வந்து ஹரியானா வீரரோட இங்கே 3 ஸ்டேட்டோடைய வீரருக்கு திறமை அதிகமாக இருந்தால் இந்த 3 ஸ்டேட்டு வீரருக்கு முதல் முன்னுரிமை கொடுத்துட்டு அப்புறம் ஹரியானா வீரருக்கு கொடுங்க. இந்த வடக்கு, கிழக்கு, தெற்கு எந்த பாலிடிக்ஸ் அந்த கோட்டா இல்லாமல் பியூர் ஸ்கில் பேஸ்ல கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். அவைகளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் சைடும் பேசியாச்சு, பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பேசியாச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய வயசுக்கு நான் கிரவுண்டில் அண்டர் த ஹாட் சன் எவ்வளோ நேரம் விளையாடி இருப்பேன். அம்மா வந்து அடிச்சுதான் இழுத்துட்டு வருவாங்க. காலையில் 10 மணிக்கு போனால் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர்றது அரிது. சாயங்காலம் இருண்டும் 6:45 7 மணிங்கிற போதுதான் கூட்டிட்டு வருவாங்க. 7 மணிக்கு அப்புறமும் வந்து திரும்ப அடுத்த விளையாடுறதுக்கு கண்ணாமூத்தி விளையாடுறதுக்கு தான் போவோம். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் என்னால பார்க்கவே முடியறது இல்லைங்க. இந்த வெளியவே வர முடியாங்க, போனை விட்டு எம்டி லேண்ட்லயுமே பார்க்க முடியறது இல்லை. அவை வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் இந்த மொபைல்லயே கொண்டுக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகணும். அப்படி இன்வால்வ் ஆகும் நம்ம ஜென்ரேஷன் மேபி சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ரோட்ல காட்டில் தான் விளையாண்டுட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நமக்கு பிறக்கிற பிள்ளைகளையாட்டும் நம்ம அதே மாதிரி டெய்லி காலைல வாக்கிங் கூட்டு போகிறது, அதை ஒரு ஆக்டிவாக வச்சுக்கிறது, அதை ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு இன்வால்வ் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜென்ரேஷன்லையாட்டும் இதை வந்து கொண்டு போகிறது நல்லது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் ஃபோன்லேயே ஃபுல்லாக அடிக்ட் ஆகிட்டான். ஸோ இதுக்கப்புறம் பிறக்க போகிற பிள்ளைகளையாட்டும் நம்ம கொஞ்சம் நீட்டாக காலையில் ஒரு ஆக்டிவிட்டிஸ் கூட்டு போகிறது, அதை வேற ஏதாட்டும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஜாயின் பண்ணி விட்டுறது. மண் விளையாட விடுங்க ஃபர்ஸ்ட். ஆமா, அப்பதான் கை கால் எலும்பு எல்லாம் ஊக்கமா வளரும். அது ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த போனை வந்து கையை வந்து வாங்கி போட்டு அதை கொஞ்ச நேரம் விளையாட விட்டாலே அதுக்கு என்ன பிடிக்குதோ, அது என்ன தெரியுதோ, அதுக்கு எதுக்குன்னு அந்த குழந்தைகளுடைய ஸ்கில்ஸே நாம தெரிய முடியும். ஆமா, மொபைல கொடுத்துட்டு கோந்துட்டீங்கன்னா அது சோபாலையோ பெட்லயோ கோந்துக்குது. வெளியே விளையாட விட்டாதான் அதுக்கு என்ன வரும்னே நம்மளுக்கு தெரியும். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது நெக்ஸ்ட் லெவலுக்கு ஃபஸ்ட்டு விளையாடக்கூடிய அந்த பசங்க வந்து அந்த ஆர்வமும் அந்த ஸ்கில்லையும் டெவலப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க முன் வரணும். அடுத்த ஜென்ரேஷன். இந்தியா வந்து விளையாட்டுத்துறையில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போவேணும் அப்படின்னா, நான் கிரிக்கெட் இல்லாத விளையாட்டை சொல்கிறேன், போவேணும்னா கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி மைக்ரோ லெவலில் மேனேஜ் பண்ணி கிரவுண்டு வரைக்கும் போகுதா அந்த ஃபண்டு, அதை நோட் பண்ணணும், மானிட்டரிங் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பெற்றோர்கள் வந்து இந்த செல்ஃபோன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தைகளை வந்து விளையாட விடணும். அப்போ தான் வந்து குழந்தைகளும் அதுக்கு தக்கன முன்னாடி அந்த ஃபோனெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெளியே போய் ஃபர்ஸ்ட் இந்த அவேர்னஸ் வந்து ஸ்கூல் லெவல்ல வந்து கண்டிப்பா டியூன் பண்ணி, ஏன்னா கீழே இருந்து அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து அப்படி வந்தாதான் அவங்களுக்கு வந்து கரெக்டா வரும். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆட்டு இதுக்கப்புறம் கொஞ்சமாவது நம்ம ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஏசியன் கேம்ஸ்ல வின்னிங் தி மெடல் இன் ஒலிம்பிக்ஸ் வந்து செகண்டரியா வச்சுட்டாலுமே அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேஷன். ஆமா, ஏசியன் கேம்ஸ்லயும் சரி, ஒரு ஒலிம்பிக்ஸ்லயும் சரி, பார்ட்டிசிபேஷன் நல்லா பார்ட்டிசிபேஷன் ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து நம்ம பார்ட்டிசிபேஷன்ல இருக்கணும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எய்ம் தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணியாச்சு, காம்படிட்டிவ் பண்ணி ஓரளவுக்கு பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கோல்ட் மேலயோ நம்மளுக்கு இருக்க பாப்புலேஷன்ஸ்க்கு நம்ம எங்கேயோ போகலாம் அந்த எஃபிஷியன்ட்டை வச்சுட்டு. ஸோ நம்ம இருக்கிற யங்ஸ்டர்ஸும் நம்ம இந்தியாவில் ஜாஸ்தி. ஸோ அந்த எஃபிஷியன்சி இருந்தாலே நம்ம இந்தியாவை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகலாம். கண்டிப்பாக வருங்காலங்களில் இந்தியா வந்து கண்டிப்பாக ஒலிம்பிக்கில் வந்து அதிக அளவில் அதிக வீரர்களை கொண்டு அதிக போட்டிகளில் பங்கேற்க வேணும்னு என்னுடைய ஆசை. அந்த ஆசையை எல்லாத்தோடைய கனவாகவும் இருக்கும், இந்தியர்களுடைய கனவாகவும் அதுதான் இருக்குது. பார்ப்போம். இதுக்கப்புறம் நடக்கிற ஒலிம்பிக்ஸ்லயாட்டும் அந்த மெடல் லிஸ்ட்ல இந்தியா மேலே வரும்னு நம்பிக்கை வைப்போம். கண்டிப்பாக. ஓகே ஜி, நன்றி.